இந்த விஷயம்லாம் தெரியாம பிம் கோர்ஸ் பண்ணாதீங்க. அப்படி பிம் கோர்ஸ் பண்ற மாதிரி இருந்தா இந்த விஷயம்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு பிம் கோர்ஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா பிம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தனி சாஃப்ட்வேர் கிடையாது, அது ஒரு கான்செப்ட். பிம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். பில்டிங்கோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதை மாடலிங் பண்ணி கொடுப்போம். அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 2D டிராஃப்டிங் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருக்கணும், 3D ஆர்கிடெக்சர் டிசைன் தெரிஞ்சிருக்கணும், 3D ஸ்ட்ரக்சரல் டிசைன் தெரிஞ்சிருக்கணும், பில்டிங் சர்வீஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், லோட் அண்ட் அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், காஸ்ட் அண்ட் எஸ்டிமேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கிளாஸ் டிரெக்ஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஃபைனலா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணி ஷெட்யூல் போட தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையுமே ஒன்னா கனெக்ட் பண்றதா ஏஐசி ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாத்தையும் மொத்தமா கனெக்ட் பண்ணி ஒரு அவுட் தான் நம்ம கொடுப்போம். இதுதான் பிம்ங்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும்னா செங்கல், மணல், சல்லி, அது பார்த்தீங்கன்னா மூலப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்லாம் தேவைப்படும். இது எல்லாத்தையுமே ஒரு கலவையா நம்ம கொண்டு வந்தாதான் ஒரு வீடே நம்ம கட்டி அவுட்புட்டா கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி பிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கோர்ஸுமே எல்லா சாஃப்ட்வேரையுமே நம்ம கம்பைன் பண்ணி பண்றது தான் பிம்ங்கிறது. சரிங்களா? பிம்மை பத்தி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷனை ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதை பத்தி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? எதுவும் ஃபர்தரா கான்டாக்ட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி பிம் கோர்ஸை பத்தி டீட்டெயிலாக கேட்டுக்கங்க. தேங்க்யூ.